பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் ஒரு விசை கூட உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை நேரமும் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனத்தினுடைய முதல் பகுதி. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இங்கே சொல்லுகின்ற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கைக்கு உபயோகமாக இந்த காலை நேரத்திலே தியானிக்க போகிறோம். நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் கிடைக்குமா? நம்முடைய ஆண்டவர் யார்? வெட்கங்களை வெட்கமாகவே அவர் விட்டுவிடாமல் அதற்கு தக்கபடி அந்த வெட்கத்தை அவர்கள் மறக்கும்படி ஆண்டவர் அவர்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சில வெட்கமான சூழ்நிலைகளும் அனுபவங்களும் வந்தது. இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப யோசேப்பினுடைய சூழ்நிலையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அந்த தேசம் முழுவதுமே அவனுடைய பெயர் வெட்கப்படவும் கெட்டு போவதற்கும் ஏதுவான செயலைத்தான் அன்றைக்கு போத்திபாருடைய மனைவி அவனுடைய வாழ்க்கைக்கு நேராக நடத்தினாள். வெட்கம் அனுபவித்தது போல் இருந்தாலும் ஒரு சில வருஷங்களுக்குள்ளே, நாட்களுக்குள்ளே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். எந்த இடத்திலே அவர் அவமானப்பட்டாரோ, எந்த இடத்திலே வெட்கப்படுகிறேன் என்று நினைத்தாரோ, அதே இடத்துல, அதே தேசத்தில் கர்த்தர் அவரை ராஜாவாக உயர்த்தி அவர் வெட்கம் அனுபவித்த காரியங்களை மறப்பதற்கு கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். இந்த உலகத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் நம்மை வெட்கப்படுத்துவதற்காக எதையாகிலும் செய்வார்கள். நாம் ஆண்டவருடைய ஜனங்களாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு நேராய் ஒரு வசனத்தை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் யோவேலை கொண்டு சொன்னார், என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய ஜனங்கள் வெட்கப்பட விடமாட்டார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? வாழ்க்கையிலே அவனுடைய முடிவு வெட்கமாகவே இருக்காது. அவனுடைய ஆரம்பத்தில், அவனுடைய வாழ்க்கையின் இடையில் எங்கேயாகிலும் வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் உண்டாகலாம். ஆனால் அவனுடைய முடிவு வெட்கமாயிருக்காது. அவனுடைய முடிவு மேன்மையாய், கம்பீரமாய், ஆசீர்வாதம் நிறைந்ததாய் காணப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த காலை நேரத்தில் வெட்கப்பட்ட இடங்களை குறித்து மனம் குன்றி போனீர்களா? இன்றைக்கு நீங்கள் தைரியப்படுங்கள். இன்றைக்கும் வெட்கப்படுகிறது போலேயே சில சூழ்நிலைகள் உங்களுக்குள் காணப்படுகிறதா? கலங்காதிருங்கள். ஆண்டவர் இந்த காலை நேரம் உங்களை பார்த்து பேசுகிறார். வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நான் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் ஆண்டவரே, எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் கொடுத்து எங்களை நடத்துகிறவரே, இந்த காலை நேரத்திலும் வெட்கம் அனுபவிக்கிறோமே, வெட்கத்தை அனுபவித்து விட்டோமே என்று கலங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசும். ஒவ்வொருடைய உள்ளத்தையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தும். அவர்கள் வெட்கப்பட்ட இடத்திலேயே அவர்களை உயர்த்தி, மேன்மைப்படுத்தி, கனப்படுத்தி நிறுத்தும்படியாய் உம்மை பார்த்து நான் வேண்டுகிறேன். இந்த காலை நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். உம்முடைய கிருபை எங்களோடு தங்கி இருப்பதாக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.